கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவன் என்னை இன்னும் கொஞ்சம் உயரமா இல்லை கலராக படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்ட்டு தனக்கு நல்லா தோணக்கூடிய ஆலோசனைகளை தேவனுக்கு கொடுக்குறவங்களா நிறைய பேர் இருக்கிறது உண்டு. ஆனால் எல்லாம் அவர் ஞானத்தினால நேர்த்தியாக உருவாக்கப்பட்டுச்சுன்றதை மறந்து போகிறவங்களாவே இருப்போம். எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாகவே உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாத்தையுமே அவர் சரியாகவே பயன்படுத்துகிறாரு. எதையும் அவர் நன்மைக்காகவே செய்வாருன்னு நம்புறது ரொம்பவே அவசியம். நாம் எதிர்பார்க்கிறது இப்போ வேணும்னா சரியாக தோணலாம், ஆனால் அது எல்லா காலத்துலேயும் சரியாக இருந்துடாது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம உண்டாக்கப்பட்டவைங்களை குறித்து நாம் எப்பொழுதுமே அதிருப்தியுடையவங்களாகவே இருப்போம். நம்மளுடைய விசுவாசம் பொய்யானதாகவே இருக்கும். அதனால் இன்னைக்கு இதை கற்றுக்கொள்ள நேரம் எடுத்து சிந்திப்போம். நம்மளுடைய நாட்டு ஆலமரம் போல துருக்கி நாட்டில் மல்பெரின்ற ஒரு மரம் உண்டு. அதுக்கு நீண்ட கிளைகள் இருக்கும். உயர்ந்து அடர்ந்து செழித்து அந்த மரம் காணப்படும். ஆனால் அந்த மரத்துடைய பழமும் சின்ன கோழி குண்ட அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு நாள் தேவபக்தி நிறைஞ்ச ஒருத்தர் அந்த மல்பெரி மரத்துடைய நிழலில் அமர்ந்து களைப்பாரிட்டு இருந்தார். அப்போ வழிபோக்கனான ஒரு இளைஞன் அங்கே வந்து சேர்ந்தான். நீண்ட தூரத்துலேருந்து வெயில் அவன் நடந்து வந்திருப்பான் போல. நிழலை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மரத்தில் இருந்த வேர் மேலே அவன் தலை சாய்ச்சி படுத்து கொஞ்ச நேரம் களைப்பாரனான். அவனுடைய பார்வை முதலாம் நபர் மேலே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாந்து மரத்தை பார்த்தான். மரத்தோடைய சின்ன சின்ன பழங்கள் அவனுடைய கண்களில் பட்டுச்சு. அவன் ரொம்ப சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் அவனை திரும்பி பார்த்துட்டு, என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். தேவனுடைய முட்டாள்தனத்தை எண்ணி சிரிக்கிறேன்ட்டு அந்த வாலிபன் சொன்னான். தேவன் அப்படி என்ன முட்டாள்தனம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அவர் ஆச்சரியத்தோட கேட்டார். இந்த மரத்தை பாருங்களேன், ஒரு பெரிய கூடாரத்தை போல எவ்வளவு பெருசாக இருக்குது. இந்த மரத்தோடைய பழங்களை பாருங்களேன், எவ்வளவு சின்னதா நுண்ணிய சைஸில் இருக்குது. இவ்வளவு பெரிய மரத்துடைய பழங்கள் எவ்வளவு பெருசாக இருக்கணும். இதை கூட தீர்மானிக்க முடியாத கடவுளை முட்டாள்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்னு கேட்டான் அந்த வாலிபன். பதில் ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தார் அவர். கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மரத்தில் இருந்த கிளைகள்லாம் வேகமாக அசைய ஆரம்பிச்சிருச்சு. அது வேகமாக அசைய ஆரம்பித்ததுனால அதுலேருந்து அந்த சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் பொல பொலன்னு கீழே கொட்டுச்சு. சின்ன பழங்கள் அந்த வழிபோக்கனுடைய தலையிலையும் விழுந்துச்சு. அப்போ அந்த தேவ பக்தி உள்ளவர் அவனை பார்த்து, நண்பரே, உங்களுடைய தலை மேலே ஏராளமான பழங்கள் விழுந்துச்சு போல இருக்கே அப்படின்னு கேட்டார். ஆமாம், காற்றுல அதெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அவர் சொன்னார், தேவன் முட்டாளாக இல்லாமல் இருந்து புத்திசாலியாக இருந்திருந்தா பெரிய பாறாங்கல்ல போல பெரிய பெரிய பழங்களை இந்த மரத்தில் உற்பத்தி செஞ்சுருந்தார்னா என்ன ஆகியிருக்கும்? உங்களுடைய தலை நசுங்கி நாசமாக போயிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ இவன் கொஞ்சம் யோசிச்சான். அப்போ அவர் சொன்னார், நண்பரே, தேவன் தம்முடைய சிருஷ்டியில் அனாவசியமானதும் அர்த்தமற்றதும் எதுவுமே இல்லை. எதையும் ஒரு காரணத்தோட தான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறாரு. இவ்வளவு விசாலமான மரக்கிளைகளுடைய நிழலில் நிறைய மனுஷங்களும் விலங்குகளும் நிழலுக்காக வந்து அண்டுவாங்க அப்படின்ட்டு கடவுளுக்கு நல்லா தெரியும். இதனால தான் தேவன் நிழல் தரக்கூடிய பெரிய மரத்துடைய பழங்களை ரொம்ப சின்னதாக படைச்சிருக்கிறாருன்னு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எதை செஞ்சாலும் அதில் உன்னதமான நோக்கம் இருக்கும். அது பூரணமான நன்மையாகவே இருக்கும். இதை அவருடைய பிள்ளைங்க நல்லா உணர்ந்திருக்கணும். வேதம் சொல்லுது, அவருக்கு பயந்தவங்க கிட்ட தேவனுடைய ரகசியம் இருக்குதுன்னு. அவரை அறிகிற அறிவினால நம்மளுடைய விசுவாசம் ஆழமாக வளர இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் தீர்மானிப்போம். எந்த காரியத்திலையும் நாம் அவசரப்பட்டு நம்மளுடைய விருப்பங்களை முன்வைக்காம, தேவன் ஏன் இதை இப்படி செஞ்சாரு, ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறாருன்னு அறிஞ்சு கொள்வது ரொம்பவே அவசியமான ஒன்று. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான்னு பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டதை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, ஒரு காலத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாருன்னு நமக்கு தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர்
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன்னு எபேசியர் 1:17-19 வசனங்களில் சொல்லப்பட்டது போல அவருடைய எல்லா செயல்களையும் அறிஞ்சு முழு விசுவாசத்தோட அவருக்கு மகிமையாக ஜீவிக்க நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.